கொஸ்டின் நம்பர் 11 டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்குது, அதில் ஏதாவது டைப் பண்ணுவாங்க. அது வந்து யூசர் இன்புட் கூட பைண்ட் ஆயிரும். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே என்ன டைப் பண்ணாலும் அது யூசர் இன்புட்குள்ளே வந்துடும். இப்போ இந்த யூசர் இன்புட்டுக்குள்ளே வரது வந்து நம்ம பட்டனை கிளிக் பண்ணோன்னே யூசர் இன்புட்டில் இருக்கிறத காமிச்சிட்டு ஒரு கமா போட்டு மறுபடியும் யூசர் இன்புட்டில் இருக்கிறத காமிக்கிறோம். அப்போ 2 டைம்ஸ் வந்துடும். அது எதுக்குள்ளே இருக்கும்? 2 டைம்ஸ் வந்து டிஸ்பிளே டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகும். அந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை இங்கே வச்சுருக்கோம். அப்போ அந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட்டுக்குள்ளே கமா வந்து வரும் 2 தடவை. இவ்வளோ தான் விஷயம். பார்த்துடலாமா? ஸோ இதே தான். ஆனால் இந்த பட்டன் பேர் மட்டும் டபுள் அப்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே டபுள் அப்புன்னு போட்டுடலாம். இப்போ இங்கே டைப் பண்ணுறது ஏஜியோட நமக்கு ஆல்ரெடி பைண்ட் ஆயிருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நம்ம நானுங்கிறத எடுத்து இங்கே வச்சுருக்கோம். இப்போ நமக்கு என்ன ஆகணும்னா, இந்த நானுங்கிறதுக்குள்ள ஏஜி போயிட்டு, ஒரு கமா போயிட்டு, மறுபடியும் ஏஜி போகணும். இவ்வளோதான். நான் வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். லெட்ஸ் சே ராகுல்னே டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னயே ராகுல் கமா ராகுல்னு வந்திருக்கு. சாரி, எல்லாம் டைப் பண்ண மறந்துட்டேன். ரகு கமா ரகுன்னு வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ராகுல்னு டைப் பண்ணோன்னயே ஏஜிக்குள்ளே என்ன போயிருக்கும்? ஆர்ஏஜிஹெச்னு போயிருக்கும். கரெக்டா? இப்போ என்ன இருக்கும்? இந்த ஏஜி வந்து ஆர்ஏஜிஹெச்யூ ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஜி இருக்கிற இடத்துல இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஆர்ஏஜிஹெச்யூ. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அதே ஆர்ஏஜிஹெச்யூ. இப்போது ப்ளஸ்ஸோட வேலை என்னென்னா இதை சேர்த்துறது. அப்போ இது முதல்ல இது ரெண்டையும் ஒன்று சேர்த்திடும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஒன்று சேர்த்திடும். ஓகே. அந்த பிடிஎஃப்ல இருந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இவங்க ப்ளஸ்ஸே யூஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? இங்கே ப்ளஸ்ஸே இல்லை. அது வந்து ஒரு கிரேசியான மெத்தட். அது என்ன மெத்தட்னா, நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டுட்டு இங்கேயே ஏஜி ப்ளஸ் ஏஜின்னு சாரி ஏஜி கமா ஏஜின்னு கொடுத்துடலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நீங்கள் போட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஏஜின்னு தான் வரும். ஏன்னா ஸ்ட்ரிங்குனா டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தத்தை அது கண்டுபிடிக்காது. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா அதோட அர்த்தத்தை எடுத்துக்கும். இப்போ ஏஜியோட அர்த்தத்தை எடுத்துக்கும். ஏஜிக்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணால் ஏஜின்னு வந்துட்டு ரகுன்னு வரும். ஏன்னா நம்ம ப்ளஸ் போட்டு ரகுவை கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஏஜிக்குள்ளே ரகு தான் இருக்குது. அந்த மீனிங் அது எடுக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்கு. பேர் என்ன? வெரி குட். இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏஜி இருக்கு இல்லையா, இது அப்படியே டபுள் கோட்டாக போட்டுட்டு இங்கே கமா போட்டுறோம். இப்போ ஏஜின்னு இருந்துச்சுன்னா இது அப்படியே எடுத்துக்கும். இதுக்கு வந்து எஸ்கேப் பண்ணலான்ட்டு ஸ்விஃப்டே ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு ஸ்லாஷ் போட்டு இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கிறது. இந்த ஸ்லாஷ் போட்டு ப்ராக்கெட் போட்டுட்டிங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளேயே இருந்தாலும் அது அதோட மீனிங்கை தான் எடுக்கும். சரி. ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கொடுத்தோன்னே இந்த நேம் வந்துடும். இது உங்களுக்கு ரொம்ப குழப்புதுன்னா இவ்வளோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து ஏஜி ஒரு ப்ளஸ் போட்டு ஏஜி போடுறீங்க. இவ்வளோ தான். கொடுத்தா 2 தடவை அந்த பேர் வரும். புரிஞ்சுதா? ஏன்னா ஏஜி என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ரகு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஏஜி என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ரகு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அது ரெண்டும் சேர்ந்தா ரகுன்னு மாறி அது நானுக்குள்ளே போகும். இப்போ நானுக்குள்ளே என்ன இருக்கும்? நானுங்கிறதுக்குள்ளே வந்து ரகுன்னு இருக்கும். இப்போ அதுதான் இங்கே ரிட்டர்ன் ஆகும். இந்த இடத்துல வந்து ரகுன்னு ரிட்டர்ன் ஆகும். அதனால தான் இங்கே ரகுன்னு வந்திருக்கு. புரிஞ்சுதா? இது கிளியராக புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன சொன்னேன்ட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறதுக்கான டைம் வந்துருச்சு.